இல்லை இது வந்து ஓக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பேட் துவாரகா இருக்கு. சமாயிரா ஹலோ. இந்த மாதிரி வண்டி தாங்க குஜராத்தில் அதிகமாக போய்க்கு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா துவாரகா ஜாம்நகர் ஹைவேல தான் இருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா துவாரகா தான் போக போகிறோம். துவாரகா அது பக்கத்தில் இந்த ஓக்கான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி நம்ம துவாரகா போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அந்த ப்ரோ பாருங்க, அந்த தார் வந்து நம்மளுக்காண்டி தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மாக தெரியல, கேட்டு பார்க்கலாம். हेलो, कहाँ तक जाना है? आप किधर जा रहे हो? मैं खम्बलिया तक. मैं द्वारका. खम्बलिया हाईवे पीछे. So okay. So what's your name, sir? एडवोकेट हर्षद भट्ट. Advocate Rashov Bhatt. हर्षद. Harshad. हर्षद. Okay, okay. And you? மஹேக்ராஜ். जूनियर. மஹேக்ராஜ். Mehraj. Okay. இப்போ கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம துவாரகா ரீச் பண்ண பார்க்கலாம். Come after 10 minutes. The two side is only industrial area. Yeah. And this side is Niara. Niara. SR. Yes, sir. Both are the petroleum Ah. factories to explore. This side? Yes, this side. Fully Reliance. This is fertilizer company of the Gujarat state. Oh, okay. GSFC. Gujarat State Fertilizer Company. From this side, start Reliance. Of Reliance. Oh. ஃபூரா இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே ரிலையன்ஸுங்க. ரிலையன்ஸ் கம்பெனி. Yes, from this side. ஆயில் கம்பெனினா? Yeah. Asia's biggest oil company. பிக்கெஸ்ட் பெரிய கம்பெனியா ஏசியாவிலேயும்? Petroleum product company. குஜராத் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். 5 kilometer deep. இன்சைட். Yeah. And this side is a This is GSFC. In this side. okay. Main indicator. Yeah. So Reliance or power factory. ஏசியாவிலே தான் வந்து பிக்கெஸ்ட் கம்பெனி ஆயில். And this side residential of Mukesh Ambani and all staff ஓகே. quarters. The entry from here. All Abhishek are visited. All cricketers. கம் டு ஹியர். Yeah. Inside the. தேங்க்யூ ஸோ மச். இவங்க வந்து இப்படியே வந்து கீழே இறங்கி இப்படி போயிடுவாங்க. This is Khambaliya. நம்ம அப்படியே நம்ம வந்து துவாரகா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். Chalo, okay, bye. ஓகே பாய் பாய். இந்த மாதிரி வண்டி தாங்க குஜராத்தில் அதிகமாக போய்க்கு இருக்கு. இது ஒரு ஆட்டோ மாதிரி நினைக்கிறேன். அந்த பைக்கவே மாடிஃபை பண்ணி ஆட்டோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டேரெக்டாக வந்து துவாரகா போகிறாங்க. நம்ம அவங்க இறக்கி விட்டாங்களா, அடுத்து வந்து ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. அவங்க வந்து டேரெக்டாக துவாரகா போகிறாங்க. பட் ஏ சமுத்திரன் ஃபுல்லி இது இந்த இது இருக்குங்களே பின்னாடி ஃபுல்லாமே கடல் தான். அந்த சைடு தான் வந்து பீச் வரும். இதுக்கு ஃபுல்லாமே இப்போ இந்த இதுக்கு பின்னாடி இருக்க ஃபுல்லாக கடல் தான். நம்ம ஒட்டி வந்துட்டு அந்த ஹோஸ்டல் லைனில் இருக்கிற ரோடு தான் இது ஹைவே. துவாரகா வந்தாச்சுங்க. நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்குவோம். ஓகேங்க, அவங்க வந்து துவாரகாவில் இறக்கி விட்டாங்க. நம்ம துவாரகாலேருந்து பேட் துவாரகா போக போகிறோம். அது வந்து ஒரு ஐலாண்டுங்க. நம்ம அதுக்கு வந்து ஓக்கா போயிட்டு ஓக்காலேருந்து போட்டில் இல்லாட்டி பிரிட்ஜில் போகணும். எனக்கு சரியாக தெரியல. நம்ம அங்கே போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி நம்ம பேட் துவாரகா வந்து நம்ம தான் போகலாம். कहाँ से हो आप? मैं तमिलनाडु से. कोई बात नहीं. इधर जाना है इधर कहीं? मैं बैट द्वारका में. बेट द्वारका जाना है. आपका कोई बात नहीं. आपका 2 किलोमीटर 5 किलोमीटर 10 किलोमीटर जा रहा हूँ. मैं आ जाऊँ. नहीं चलिए ना, आगे तक आपको चढ़ा भी देंगे. बैठो. ठीक है. समायरा. हेलो. बैठो. ஓகே தேங்க்யூங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அந்த சைடு பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி மீனவ கிராமங்கள் தான் ஃபுல்லாக. அந்த சைடு இருக்குது ஃபுல்லாக. அப்படியே நம்ம பேட் துவாரகா வந்து போவோம். இவர் வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் என்னன்னே தெரியல, எவ்வளோ தூரம் போகிறாருன்னு. சரி, நம்ம போகிற வரைக்கும் போயிட்டு அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம போகலாங்க. लगभग 20 किलोमीटर. ठीक है, शुक्रिया. हेलो 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 हेलो
மேடம். ஸோ இவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்களா, நம்ம அப்படியே இவங்க கூட ஏறி போயிடலாங்க. பெட்ஸா? ஸோ இவங்க வந்து டைரெக்டாக வந்து பேட் துவாரகாவே வந்து போகிறாங்க. அதனால் நம்ம லிஃப்ட் எடுத்தாச்சு. தேங்க்யூ. ஸோ அவங்க அப்படியே டைரெக்டாக பேட் துவாரகாவுக்கு போகிறாங்க. நம்ம அப்படியே போகலாம். ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து டாடா சார். இந்த ஜாம்நகர்லேருந்து துவாரகா ஃபுல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. மீட்டாபூர் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் பேட் துவாரகாவுக்கு. मान लो तुम्हारा पति इधर शादी हो गया अपना और த்ரீ டி பிரிட்ஜ். यस அதாங்க நான் வந்து போட்ல தான் போகணும்னு நினைச்சேன். இப்போ வந்து பிரிட்ஜ் ஓपन பண்ணிட்டாங்களாம். ये ब्रिज ओपन ना? हाँ ओपन. कितना साल हो गया ओपन में? अभी 8 महीना हुआ. हाँ 8 महीना 8 महीना हुआ. 8 महीना सुदर्शन सेतु. ठीक. இது வந்து 8 மாசம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி புதுசா. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து போட்ல தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஓக்காங்க. இந்த சைடு போகிறது நம்ம ஓக்கா. இப்போ நம்ம வந்து பேட் துவாரகா போகிறதுக்கு அந்த பிரிட்ஜில் நம்ம போய் போகிறோம். இப்போ புதுசாக கட்டின பிரிட்ஜ். ஸோ இதாங்க இது ஃபர்ஸ்ட் இந்தியா 3D பிரிட்ஜ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஓக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பேட் துவாரகா இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே போட்டில் தான் போயிருக்காங்க. போட்டில் இருந்து தான் இப்போ போயிட்டுருக்கல. இப்பயும் போயிட்டுருக்காங்க நிறையா பேர். ஆனால் இப்போ வந்து இந்த பிரிட்ஜு கட்டினதுலேருந்து நிறையா பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவோட 3D பிரிட்ஜுங்க. ஸோ இந்த பிரிட்ஜோட லென்த்து வந்து 900 மீட்டருங்க. இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து 900 மீட்ரு. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு இந்த கேபிள் இல்லாமல் போகிறது வந்து எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 2.5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து பேட் துவாரகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த பிரிட்ஜு வழியாக வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே தாங்க இப்போ நம்ம இருக்கோம். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேட் துவாரகா வந்துட்டேங்க. அப்படியே நம்ம வந்து இவங்க அப்படி இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீ உள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நம்ம வந்து இறங்கிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பெரி பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. பெரியெலாம் வந்து நிற்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஃபேமஸான இங்கேயும் ஒரு டெம்பிள்லாம் இருக்குங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபுல்லாமே வந்து ஓக்கா. அப்படியே இந்த பிரிட்ஜெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்தோம். ஸோ அந்த பிரிட்ஜு தாங்க நம்மகிட்டே அப்படியே வந்துட்டு பெரியெலாம் வந்து இங்கே தான் நிற்கிறது. அந்த சைடு இந்த ஓக்காலேருந்து வர பெரிய ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகும். சரியான ப்ளூவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்ல இந்த சைடு, இந்த சைடு மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து முள்ளுக்காடு. இந்த இடத்துல ரோடு மட்டும்தான் போகும். ஒரே ஒரு ரோடு உள்ளே அந்த மக்கள் வசிக்கிற இடத்துக்கு. இந்த ரோடு தான் அப்படியே சுற்றி அந்த பிரிட்ஜுக்கு போகிறது. அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம சுற்றி நம்ம வந்து இப்படி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி வரும். இது ஃபுல்லாக நார்மலாக ஒரு முள்ளுக்காடு மாதிரி தாங்க. சும்மா இந்த இது ரொம்ப சின்ன தீவு தான். இதுதான் பேட் துவாரகா. ஓகேங்க, அந்த இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம வந்து துவாரகாவே வந்து போயிடலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து பிரிட்ஜில் போயிட்டு அப்படியே நம்ம ஹிச் ஹைக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேட் துவாரகாலேருந்து நம்ம துவாரகா போகிறதுக்கு நான் லிஃப்ட் எடுத்தே போயிருக்கலாம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடந்தே போவோம். சும்மா நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. சரி இந்த 2 கிலோமீட்டர் நம்ம பிரிட்ஜ் வழியாக நம்ம கடலை பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே நடந்துக்கே போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கீங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்குது ஓக்கா. இந்த சைடு இதுதான் இந்த பேட் துவாரகா. சின்னதாக இருக்கும். இங்கே நான் வந்தோமா, இப்போ நம்ம இங்கே தான் இருக்கும். இங்கே தான் நான் வந்து நம்ம அந்த இதில் போனது. இவ்வளோதான் மொத்தமே சின்னதாக தான் இருக்கும். மொத்தமே ஒரு சின்ன 30 கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கும். ஒரே நடையாக நடந்து வந்துட்டேங்க. அங்கேருந்து வெயில் கண்ணாப்பண்ணா நடிக்குது. அந்த பையன் வந்து கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தாப்புல. அப்படியே நம்ம முன்னோக்கி போவோம். அந்த நாகேஸ்வர் ஜோதிலிங்கம். தேங்க்யூ. ஓகே, வெல்கம். ஸோ கைஸ், மொத்தம் வந்து 12 ஜோதிலிங்கம் இருக்குங்க.
அதில் இதுதான் 8வது ஜோதிலிங்கம். ஸோ இது வந்து நாகேஸ்வர், நம்ம இருக்கிற இடம் குஜராத்தில் நாகேஸ்வரில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த வழியாக கிராஸ் ஆகிறோம், சரி ஜோதிலிங்கம்னு சொல்கிறாங்க, சரி இதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. ஸோ நம்ம உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த டெம்பிள் வந்து சும்மா நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு. நானே அப்படி தான் நினச்சேன். என்ன இதை போய் ஜோதிலிங்கன்றாங்க, அந்த டெம்பிள்லாம் ஆர்கிடெக்சரில் அமைச்சிருப்பாங்களே அப்படின்னு தான் நினச்சேன். என்னென்னா பழைய டெம்பிள் வந்து இடிஞ்சிருச்சாங்க, இது வந்து புதுசாக கட்டின டெம்பிளாம். அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு டெம்பிள்னு பார்த்துக்குங்க. பழைய டெம்பிள் வந்து இடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். அது வந்து இடியல, அது வந்து அவ்வளோதான், எல்லாமே அது இதாகிடுச்சு. அதனால தான் அது புதுசாக கட்டியிருக்காங்க. என்னங்க தெலுங்கில் எழுதியிருக்காங்க இங்கே வந்து. கொஞ்சம் காசு வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ காசு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாங்க. அவ்வளோதான், மற்றபடினா நார்மலாக வந்து இப்படி வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த vlog அப்படியே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.